அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி மாத அமாவாசை வருதுங்க. இந்த அமாவாசை படி 12 ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பொருட்களை தானம் பண்ணால் தங்களுடைய வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், பித்ரு தோஷம் நீங்கி மகிழ்ச்சி பெருக செல்வ வளம் செழிக்க நீங்கள் என்ன பொருளை தானம் செய்யணும், 12 ராசிக்காரர்களுக்குரிய தான பொருட்கள் அதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தில் நாம் என்ன விஷயங்களை செய்யலாம், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதமானது மிகவும் மங்களகரமான மற்றும் சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அம்மனுக்கு பல்வேறு பூஜைகளை செய்து மக்கள் வழிபாடு செய்வாங்க. அதோட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்றது. நம்பிக்கைகளின்படி ஆடி மாதத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வர்றதாகவும் அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் அவங்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் சடங்குகளை செஞ்சோம் அப்படின்னா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து முன்னோர்களினுடைய ஆசையால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கடுமையான பிரச்சனைகள் கூட நீங்கி மகிழ்ச்சி பெருகும். 2025 ஆண்டின் ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி வருதுங்க. மேலும் அமாவாசை திதியானது ஜூலை 24 அதிகாலை 2:29க்கு தொடங்கி நள்ளிரவு 12:40க்கு முடிவடைதுங்க. மேலும் இந்த அமாவாசை நாளில் பித்ரு தோஷம் இருக்கிறவங்க ஒரு சில பொருட்களை தானம் செய்யறதன் மூலமா பித்ரு தோஷத்தை நீக்கலாம். பித்ரு தோஷம் அப்படிங்கிறது முன்னோர்கள் இறந்தவுடன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு முறையாக செய்யப்படாமல் இருந்தாலும் அல்லது அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தோஷம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான தானங்கள் மேற்கொண்டா அவங்களுடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குது அப்படின்னாலும் இல்லை முறையான சடங்குகள் செய்யலை அப்படின்னாலும் அந்த வம்சத்தினருக்கே அது ஒரு தோஷமாகவே அமைஞ்சிடுங்க. அதோடு ஒருவரது ஜாதகத்தில் 5 மற்றும் 9வது வீடுகள் பாவ கிரகங்கள் இருந்தா பித்ரு தோஷம் இருக்கிறதா கூறப்படுது. இப்படிப்பட்ட பித்ரு தோஷம் இருந்தா அது வாழ்க்கையில பலவிதமான தடைகளை உருவாக்கி முன்னேற்றத்தை காண விடாம நிறைய கஷ்டங்களை சந்திக்க வைக்கும். இந்த பித்ரு தோஷத்தை நீக்க சிறந்த வழிகளில் ஒன்றுதான் தானம் செய்கிறது. அதுவும் பித்ரு தோஷத்துல இருந்து விடுபடவும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்க ஆடி அமாவாசை நாள்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களின் ராசிக்கு ஏற்ற பொருட்களை தானம் செய்தான் வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது ஆடி அமாவாசை நாளில் எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளை தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம். மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் வெள்ளை நிற பொருட்கள் அப்படி இல்லைன்னா ஆடைகளை தானம் செய்கிறது மிகுந்த நல்லது. அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசியின் அதிபதி புதன். இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் பச்சை நிற ஆடைகளை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து கடகம். கடக ராசியின் அதிபதி சந்திரன். இந்த கடக ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் தயிரை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த ராசி சிம்மம். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன். இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் சிவப்பு சந்தனத்தை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்த ராசி கன்னி. கன்னி ராசியின் அதிபதி புதன். இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா முழு உளுத்தம் பருப்பை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ராசி துலாம். துலாம் ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசிக்காரர்கள் அரிசியை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை
அமாவாசை நாளில் வெள்ளத்தை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் மஞ்சளை தானம் செய்கிறது நல்லதுங்க. மகர ராசியின் அதிபதி சனி. சனி பகவான் அப்படின்றதுனால மகர ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் கடுகு எண்ணெயை தானம் செய்கிறது நல்லதுங்க. அடுத்த ராசி கும்பம். கும்பராசியின் அதிபதி சனி பகவான். இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் கருப்பு உளுந்த தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த ராசி மீனம். மீன ராசியை அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க ஆடி அமாவாசை நாளில் மாம்பழங்களை தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இப்படி 12 ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கடுமையான இன்னல்கள், தடைகள், துயரங்களை போக்கிக் கொள்ள அந்த ராசிக்கு ஏற்ற பொருட்களை தானம் செய்யக்கூடிய பட்சத்தில் பித்ருக்களினுடைய மனம் குளிர்ந்து தங்களுக்கு பரிபூரண அருளை வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் நீடித்திருந்த பீடைகளையும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் துயரங்களையும் போக்கி வளமையை தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிலும் முக்கியமாக ஆடி அமாவாசை அன்று நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நாம் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதாவது ஜூலை 24 ஆடி அமாவாசை தினம் வருது. பொதுவாக அமாவாசை தினங்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எவையெல்லாம் செய்ய உகந்தவை அல்ல அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வருகிறது அப்படின்னாலும் கூட புரட்டாசி, ஆடி, தை மாதங்களில் வருகின்ற அமாவாசை தினங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கு. ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருக்கள் பிதுர்லோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு கிளம்புவதா ஐதீகம். மகாலய அமாவாசையில் பூலோகம் வந்தடைகிறாங்க. மகாலய பட்ச காலத்துல பூமியில தங்கி அருள் புரியுறாங்க. அமாவாசை தினத்துல வாசல்ல கோலமிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகுதான் கோலமிடுவது அவசியம். முன்னோர்கள் படங்களுக்கு துளசி சாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. தை அமாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பிதுர் லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் அப்படின்னு சொல்வதுண்டு. அமாவாசை தர்ப்பணத்தை நீர்நிலைகள், ஆறு, நதிக்கரைகளில் கொடுக்கலாம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து நமக்கு நல்லருள் புரிய வேண்டி வழிபாடு செய்வதே தர்ப்பணம். தர்ப்பணம் செய்த பிறகு வீட்டில் இலையில முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அத்துடன் பசுமாட்டுக்கு கீரை அப்படி இல்லைன்னா அரிசி கலந்த உணவு அளிப்பது கூடுதல் சிறப்பான பலன்களை தருங்க. அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்களை துதிப்போம், அவர்களின் ஆசையை பெற்று இன்புற்று வாழ்வோம். சாப்பிடுவதற்கு முன்னர் மூதாதையருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கணுங்க. முன்னோர்களுக்கு உணவு படைப்பதற்கு முன்பு யாருமே சாப்பிடக்கூடாது. நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் அல்லது உணவு படைக்கும் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து விளக்கேற்றி கற்பூர ஆராதனை செய்ததற்கு பிறகுதான் சாப்பிடணும். காகம் அப்படிங்கிறது முன்னோர்களினுடைய அம்சமாக கருதப்படுது. அதனால வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடும் முன்பு உணவை காகத்திற்கு படைக்க வேண்டும். சாதம், காய்கறி, குழம்பு ஆகியவற்றில் நெய் சேர்த்து காகத்திற்கு படைக்கிறது சிறப்புங்க. காகங்கள் அமாவாசை அன்று வைத்த உணவை சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட வந்திருக்கிறதாக ஐதீகமும் இருக்கு. இதனால தோஷங்கள் நீங்கி வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். காகம் வரவில்லை அப்படின்னாலும் அல்லது காகங்கள் உணவை சாப்பிடல அப்படின்னாலும் தங்களுடைய குடும்பத்தில் இறந்தவர்கள் ஏதோ குறையுடன் இருக்கிறதாக கருதப்படுது. பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் போது அவரவரால் இயன்ற அளவுக்கு உணவு, ஆடை இவைகளை தானமாக விடுங்கலாம். கால்நடைகளுக்கு உணவுகளை தானமாக விடுங்கலாம். அன்னதானம் செய்யறது மிகவும் சிறப்புக்குரியது. அரிசி, தானியங்கள் தானம் செய்தா மகாலட்சுமியினுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய
நம்பிக்கை அப்படின்னும் சொல்லலாம். இவ்வாறாக நாம் நம்மளுடைய பித்ருக்களை மகிழ்விக்கவும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான இன்னல்களையும் துயரங்களையும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளையும் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் இப்படி அனைத்து விதமான துயரங்களை போக்கிக் கொள்ள இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய தானங்கள், அதிலும் அவரவர் ராசிக்கு ஏற்றவாறு கொடுக்கக்கூடிய தானங்கள் ஆகட்டும் அல்லது பித்ருக்களினுடைய வழிபாடாகட்டும் நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோடு இந்த ஆன்மீக பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்.